வணக்கம். இந்த வைகை வீடர் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கூட வேறு யார்கிட்டையுமே இல்லாத ஃபீச்சர்ஸோட சூப்பரான விலையில் யாருமே கொடுக்க முடியாத விலையில் இதை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி முழு தகவல்களையும் நான் அந்த வீடியோலாம் சொல்கிறேன். இது முதல்ல யாருக்கு வேணும் அப்படின்னா, நம்ம களை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 அடி கூட களை எடுக்கணும். பொதுவாகவே இந்த காய்கறி தோட்டத்துக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பார் போட்டிருப்போம். ஸோ அதில் களை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆள்கூலி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் என்ன டைம் ஆகுது, அதுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் நம்ம கடந்து வரணும். ஒரு நல்ல லாபகரமான ஒரு காய்கறியை நம்ம போட்டு சாகுபடி பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கணும்னா இது கண்டிப்பாக வந்து தேவையான ஒன்றுங்க. ஓகே, இது என்ன மிஷின் சின்னதாக தானே இருக்குது, அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருந்துட போகுதுன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். மற்ற கம்பெனிஸ்லேயும் நீங்கள் வந்து பேசுங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணுங்கள். ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்குங்க. ஸோ நீங்கள் வந்து எம்டிஎம்ல வாங்குங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக எப்பவுமே சொன்னது கிடையாது. இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன். கம்பேர் பண்ணி தெளிவாக எல்லாமே ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஒரு வீடரை காமிச்சிட்டு அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன அட்டாச்மெண்ட்ஸோ இல்லை ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸுமே அதுக்கப்புறம் காசு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேஃப்டிக்காக நம்ம ஒரு கார்டு கொடுத்துருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து இருக்காது. என்னன்னா கீழே இது மட்டும்தான் இருக்கும், இது இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம ஏன்னா அது ஓட்டதுனால இந்த டேங்க் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்கிறதுனால எங்கேயாவது போய் நம்ம எங்கேயாவது மோதிச்சு அப்படின்னா இது வந்து உடஞ்சிரும். அப்போ இது கண்டிப்பாக சேஃப்டி வேணும். அதனால இந்த கார்டு வந்து கம்பல்சரி இருக்கணும். பட் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கு அடிஷனல் காசு கூட சில நிறுவனங்களை கேட்குறாங்க. அது என்னன்றது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது இன்ஜின். ஏன்னா இதோட இதயமே வந்து இந்த இன்ஜின் தான். அப்போ இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 68 சிசி ஹை கெப்பாசிட்டி 3HP இன்ஜின். நீங்கள் எங்கே போய் நீங்கள் வந்து கேட்டிங்கனாலுமே அதிகபட்சம் 63 சிசி தான் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கெப்பாசிட்டி வேணும்னு கேட்டிங்கன்னா 68 சிசிக்கும் போது அது இன்னும் விலை வந்து ரொம்பவே அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த லோயர் சிசியில் வந்து பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு மிஷினை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே போய் அதை திணறக்கூடாது, லோடு வாங்கக்கூடாது, அழகாக அவங்க யூஸ் பண்ணிட்டு வேலையை முடிச்சு வர்ற மாதிரி இருக்கணும். ஹையஸ்ட் கெப்பாசிட்டி 68 சிசி இன்ஜின் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினுக்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து கம்பல்சரி வேணும். இப்போ நம்ம போய் மண்ணுக்கு தான் கிளற போகுது, மண்ணை கிளறிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஏர் ஃபில்டர் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஈஸியாக மண் வந்து உள்ளே போகும். இந்த இன்ஜின் வந்து சீக்கிரமாக ஜாம் ஆயிரும் நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னா. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நல்ல ஹைட்டில் கொடுத்துருக்கோம். அப்படின்றப்போ இப்போ இங்கே போய் மண் நாங்கள் கட்டுறதுக்கும் இங்கே கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசமே இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம அடிஷனலாக செலவு பண்ணி தான் வந்து இதை வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நிறையா இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க, அதோட லைஃப் வந்து வராது. அப்போ மக்காடு பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. நான் தட்டுற சத்தம் கேட்டுச்சுனாலே உங்களுக்கு தெரியும் லைட் வெயிட்டுக்கு எப்படி சத்தம் வரும், ரொம்ப ஹெவியாக கொடுத்தா எப்படி வரும் அப்படின்றது. ஏன்னா சும்மா இது வந்து இன்ஜினோட பேஸே இதுதான். அப்போ இதை நம்ம காஸ்ட் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப லைட் வெயிட்டை கொடுத்துட்டோம்னா இது வந்து மண் படப்பட உங்களுக்கே தெரியும் நிறைய துரு பிடிக்கும், சீக்கிரமாக இத்து போயிடும். அது கம்மி வெயிட் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே வராதுங்க. அதனால் இது வந்து நல்ல ஹெவி திக்னஸ் இருக்குதா அப்படின்றத கம்பல்சரி நீங்கள் வந்து செக் பண்ணணும். அடுத்தது இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அப்போ டிஃபால்ட்டாக ஒரு ஹைட்டு தான் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி வந்தாலும் உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பிளேடுங்க. இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அலாய் ஸ்டீலு, ஹார்டன் ஸ்டீல்னால தேயவே தேயாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஹெவியான வந்து திக்னஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் மற்ற நிறுவனங்களில் வந்து இவ்வளோ திக்னஸ் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப லைட் வெயிட் தான் கொடுப்பாங்க. அது சீக்கிரமாக வந்து தேஞ்சு போயிடும். ரொம்ப முக்கியமாக இந்த செட்டை வந்து இந்த 4 பிளேடை வந்து நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை கழட்டிக்க முடியும். அப்போ இந்த 2 மட்டும் வச்சுட்டு இந்த 2ஐயும் கழட்டிட்டு ஒரு அடிக்கு எனக்கு களை எடுக்கணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இல்லை எனக்கு 2 அடி எடுக்கணும்னாலுமே திரும்ப அதை அட்டாச் பண்ணி பண்ண முடியும். ஆனால் நிறையா நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே அட்டாச்சாக கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்றதுனால டார்க் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நமக்கு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 அடிக்கு
பிளேடை போட்டுட்டு அதை நம்ம வந்து உள்ள மண்ணுக்குள்ளே கிளறி எடுக்கணும்னா அதுக்கான பவரை வந்து இந்த இன்ஜின் கொடுத்தா தான் அதை எடுக்க முடியும். ஏன்னா மண்ணு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உங்களோட அந்த மண்ணோட தன்மை என்ன அப்படின்றத பொறுத்து லோடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது என்ன தான் ஹார்ட்னஸ் இருந்தாலும் அந்த கடினத்தன்மை இருந்தாலும் அதை நம்ம ஓட்டணும்னா கண்டிப்பாக ஒரு 68cc 2 ஸ்ட்ரோக்கு சர்வசாதாரணமாக ரொம்ப ஈஸியாக அடித்து தள்ளிட்டு போயிருங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க களை எடுக்கும் போது என்னதான் இருந்தாலும் ஒரு கொத்தில் வந்து களை எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க அந்த எங்கே வந்து அந்த புல் இருக்கோ களை இருக்கோ அங்கே மட்டும் கொத்தி தான் எடுப்பாங்க. ஸோ டோட்டலாக எடுக்க மாட்டாங்க. பட் இதாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த டெப்த்துக்கு கிளறி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம மேனுவலாக எடுத்ததுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணல. என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த இதில் எடுக்கும்போது திரும்ப களை வர்றதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனால் ஆளுங்க மூலியமாக பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே அந்த வேறு எடுக்காமல் பாதியிலலாம் வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இதில் எடுக்கும்போது தான் நம்ம வந்து அடுத்த களை எடுக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப நாள் கழித்து அதுக்கான செலவையும் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். அடுத்தது இது இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்லேட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆக்சிலேட்டர் வந்து இப்படி கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நாபில் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அது என்னென்னா ஒரே இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓட்ட அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது கஷ்டம். இதுவாக இருந்தால் நமக்கு எந்த இடத்துல எவ்வளோ ஆக்சிலரேஷன் வேணுமோ ஸ்பீடு வேணுமோ அழகாக நம்ம வந்து ஈஸியாக அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தேவையில்லாமல் இன்ஜினுக்கு லோடு வராது, ஹீட்டு வராது, ஃபியூவல் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மியாக எங்கே தேவையோ லோடு கொடுப்போம், எங்கே தேவையில்லை ஸ்லோ பண்ணிடுவோம். அது இமீடியட் ரியாக்ஷனில் வந்து கொடுத்துரும். ஸோ இது பார்த்திங்கன்னா அது யார்கிட்டையுமே இல்லை. இது நம்ம தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இது இருக்குங்க. சரியான பேலன்சிங் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு 2 வீல் வேணுங்க. நிறைய இதில் அந்த ஒரு வீல் கொடுத்துருந்தா நமக்கு கரெக்டான பேலன்சிங் கிடைக்காது. அப்போ நமக்கு சைடில் வந்து பேலன்சிங் கிடைக்காம ஒரு ஆடிக்கிட்டு இருக்கும், அந்த வைப்ரேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் 2 வீல் இருக்கும்போது தான் நம்ம கம்ஃபர்டபுளாக வீடிங் பண்ணுறது. அதனால தான் நம்ம வந்து 2 வீல் கொடுத்துருக்கோம். டெப்த் ராடும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாவோட திக்னஸும் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தேயாது. ஸோ இந்த குவாலிட்டி அப்படின்றது எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன இடத்துலையுமே இருக்குங்க. அது எப்படின்னா இப்போ இந்த டூல் கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேனர் இருக்குது இல்லையா, ஸோ இது ப்ராப்பரான ஸ்பேனராக இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான திக்னஸில் வெறும் ஷீட்டில் அந்த ஸ்பேனர் மாதிரி ஒன்று வந்து அதை வெட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் 4 டைம் எடுத்து டைட் பண்ணாலே அது வந்து வளைஞ்சு போயிடும். அதே மாதிரி நமக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கையில் பிடிச்சி திருப்புறதுக்கு தேவையான அந்த லென்த் எல்லாமே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே குவாலிட்டி அப்படின்றது பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் கொடுக்கும். அதனால தான் இது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து பேசிட்டு விலையும் கம்பேர் பண்ணி தான் வாங்கணுன்றதை நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே வந்து நம்ம MDMல என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலுமே லான்ச்சிங் ஆஃபர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. விலை பார்த்தோம் அப்படின்னா 24,300 ரூபாங்க. இது விலையிலிருந்து 1000 இல்லை 2000 இல்லை 3000 இல்லை மொத்தமாக 5000 ரூபாய் தள்ளுபடி 19,300 ரூபா தாங்க. இது வந்து மொத்த விலையே. அதாவது GST எல்லாம் சேர்த்து மொத்தமாக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை 19,300. சரி, ஓகே, இது விலை தள்ளுபடி மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க, நிறைய ஆஃபர்ஸ் இது கூட இருக்குது. இப்போ இந்த வீடரை பொறுத்த அளவுக்கு அதிகம் தேய்மானம் உள்ளது என்னங்க, பிளேடு தான். இப்போது அந்த பிளேடையுமே நாங்கள் லான்ச்சிங் ஆஃபரில் அடிஷ்னல் பிளேடு இலவசமாக கொடுக்குறோம். அதாவது மிஷின் கூட இருக்கிற பிளேடு உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸையும் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். சரி, இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கே அவ்வளோதானா? அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட்டை டோட்டல் ஃப்ரீயாகவே வந்து நம்ம கொடுக்குறோங்க. இது லான்ச்சிங் ஆஃபர் அப்படின்றதுனால அது ரெகுலராகவே எங்களால் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக எங்களால் கொடுக்க முடியாது. இது இந்த மிஷினை புக் பண்ணுற முதல் 20 பேர்த்துக்கு மட்டும்தான். அதனால ரொம்ப டைமை டிலே பண்ணாமல் சூப்பரான ஆஃபரில் ஒரு அட்டகாசமான மிஷினை எடுத்து உங்கள் விவசாயத்தை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.